பிரைஸ் தி லார்ட். நான் எதுக்கு உயிரோட இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு என் தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்தேன்? நான் பிறந்த நாள் அப்படின்னு ஒண்ணு நடவாம இருந்திருந்தா நலமா இருக்குமே. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலாக நான் பேசாம செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதா? யோபு என்கிற ஒரு மனிதன் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தார். அவர் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவன் தன்னுடைய எல்லா ஆசையை இழந்தவுடன் அவனுடைய சொந்த 10 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள் என்ற கேள்வி வருகிறது. இவை அனைத்தும் நடந்த போதிலும் அவன் ஆராதித்த தேவனை அவன் தூஷிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அதற்கு பிற்பாடாக அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களினால் மிகவும் வியாகுலப்படுகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆறுதல் படுத்த வந்த அவனுடைய நண்பர்கள் அவனை காயப்படுத்த தொடங்கின பின்பு, நீ பாவம் செய்ததுனால் உனக்கு இது வந்திருக்கலாம், நீ பண்ண தப்புனால நீ இதை அனுபவிக்கலாம் அப்படின்லாம் வார்த்தையை கேட்ட உடனே யோபுவால தாங்க முடியல. அடுத்ததாக தைரியப்பட்ட ஒரு வார்த்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவ்வளவு கொடிதான பாதையிலும் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஐ மீன், எவ்வளோ நெருக்கம் வந்துச்சு, எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு, எவ்வளோ இழப்புகள் வந்தது, ஆனா அதன் மத்தியிலும் ஜீவன் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம கர்த்தருடைய பராமரிப்பும் இருந்துச்சு. மனுஷங்களுடைய பராமரிப்பு இல்லைன்னா என்னங்க, கர்த்தருடைய பராமரிப்பு இருந்துச்சுன்னா அது எந்த மனிதனுடைய பராமரிப்புக்கு ஈடாகவே செய்யாது. கர்த்தருடைய பராமரிப்பு இருக்கும் என்றால் என்ன தேவை எனக்கு என்பதை என்னை சிருஷ்டித்தவருக்கு நன்றாய் அறிய முடியும். அதனால கர்த்தருடைய பராமரிப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறார். எதுக்கு பிறந்திருக்கேன், நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பராமரிப்பு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குது. அதனாலதான் இத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் உங்களால ஜீவனோட இந்த நாள்ல இருக்க முடியுது. ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய பராமரிப்பு. இந்த நாளில் கர்த்தருடைய பராமரிப்பு இருக்கிறதுனால நம்ம ஜீவனோடு இந்த நாளை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய பராமரிப்பை எண்ணி நன்றியோடு இந்த நாள் ஆரம்பிப்போம். கர்த்தர் மிகவும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உங்களுக்கு உணர வைப்பார். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.